நம்முடைய உடம்புக்கு தீங்குன்னு நினச்சோம்னா என்னென்ன தீங்கு பண்ணுறோம் இதெல்லாம் நினச்சி பாருங்கள். தீங்குன்னு சொல்கிறோம் நம்ம உடம்புக்கு. அப்போ என்னென்ன தீங்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்குள்ளே புரியணும். தேவையில்லை அசைவம் சாப்பிட்றோம், அதனால் உடம்பு கெடுது. அதில் எண்ணெய் பலகாரங்கள் நிறைய சாப்பிட்றோம், அதனால் மிகப்பெரிய உடம்பு கெடுக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கு கரெக்டான உடற்பயிற்சி இல்லை. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய எண்ணங்களை தாக்கங்களே அதிகமாக குழப்பிக்கிறோம், வேலைப்பளு அதிகமாக பண்ணிக்கிறோம், தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறோம். நம்மளுடைய எண்ணத்தினால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக பேசுகிறோம், தப்பு தப்பாக பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அகம்பாவம் பிடிச்சி தேவையில்லாத செயல்களை செஞ்சு நிறைய இழப்பாகி நமக்குள்ளே எப்போ புரியுதோ அப்போ அந்த புரியுற தன்மைக்கு நம்ம மாறும்போது தான் நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமா, நம்ம இவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சிட்டோமா, நம்ம உடம்பு இவ்வளோ பாதிச்சு. இப்போ குடிகாரனை பாருங்கள், அவன் குடிச்சிருக்கவே மாட்டான் ஆரம்பத்தில், ஆனால் யாராவது மூலியமாக தான் குடிக்க வைப்பாங்க. ஆனால் குடித்த பின்னால் அவன் உடம்பு கெட்டு போய் அவனால் முடியல, டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நீ மேலே குடிச்சினா நீ செத்துருவியா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கூட நீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன் குடிக்காமல் திருந்திடணும்னு நினைக்கும்போது அப்போ தான் அவன் உடம்பு பற்றி கவனிப்பான். இவ்வளோ உடம்பு நம்ம பலகீனமாயிட்டுமா, அப்போ இதனால தான் நமக்கு பாதிப்பு இருந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சிட்டும் அந்த மனம் அடிக்கடி அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமிங் போக அவன் குடித்த ஞாபகம் வரும். அப்போ என்ன செய்வான், நான் அந்த குடித்த டைமில் என்னால் அந்த ஞாபகம் வருது, என்னால் மறக்க முடியல, மீண்டும் குடிக்க போகலாமா, இல்லை நான் போதை பழக்கத்தில் கையாளலாமா அப்படிங்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லுவான். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஒன்று உடம்பை நல்லா கவனிக்கணும், அது ஒரு விஷயம். நம்ம உடம்பை கவனிச்சிக்கதே கிடையாது, உடம்பை எங்கேயோ வந்துட்டு போகுது. என்ன பண்ணுவோம், ரொம்ப உழைப்போம், ரொம்ப சம்பாதிப்போம், நிறைய சேர்த்துவோம், பணத்தையெல்லாம் சேர்த்து வச்சுருவோம். ஆனால் அப்புறமா என்ன பண்ணுவோம், உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டு அந்த பணத்தில் உடம்புக்கு செலவு பண்ணிகிட்ருப்போம். இது முட்டாள்தனமாக தெரியல. அதனால் நம்ம உழைக்கும் போதும், நம்ம நிறைய சம்பாதிக்கும் பொழுதும், இல்லை சம்பாதியே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உடம்பை எப்போதும் எப்படி இருக்கணுமோ அப்படி எப்பயுமே தெளிவாக வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி தெளிவாக நமக்குள்ளே உடம்பை ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உணர்வோடு நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு எப்பயுமே கெடாது, எந்த நோயுமே வராது. எப்போதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பிரகாரம் உங்கள் உடம்பை மாற்றிக்க முடியும். அதனால் நம்ம இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து முதல்ல வெளியே வரணும். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் நம்ம பழகக்கூடாது. நம்ம உடம்பை அப்படியே ஒரு கம்பீரமாக வச்சுருக்கணும். அது என்ன சொல்கிறது, சொல்லுவார்கள்ல, என்ன சொல்லுவாங்க, காயகல்பமாக மாற்றி இந்த உடலை அற்புதமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவன் படைத்தது இந்த பிறப்பில் மனித பிறவி தான் கடைசி பிறவி. இந்த கடைசி பிறவியில் கூட இந்த உடம்பு இப்படி கிடைச்சது நமக்கு ஒரு குறையில்லாமல், எந்த குறையில்லாமல் இந்த உடலை அற்புதமாக மாற்றி கொடுத்துருக்காரு. அப்போ அற்புதமான உடலை கொடுத்து எந்த குறையுமே இல்லாமல் நம்மளை நல்லபடியாக மாற்றி கொடுத்துருக்காரு. இந்த பிறப்படுத்திட்டு நம்ம தப்பு பண்ணலாமா, குற்றம் செய்யலாமா, இல்லை தவறான பழக்கத்துக்கு நம்ம போகலாமா, கெட்ட பழக்கங்களை நம்ம பழகலாமா, மது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கையாளலாமா, போதைக்கு அடிமையாகலாமா? நல்ல ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா வாழ்வதும் இறப்பதும் ஒரு முறை தான், பிறந்தாலும் ஒரு முறை தான், இறப்பதும் ஒரு முறை தான். இதுக்குள்ளே இருக்கிற இடைவெளியில் நம்ம வாழ்கிறது தான் சுகமான வாழ்க்கை. அந்த சுகமான வாழ்க்கையில் நம்ம துன்பமாக வாழலாமா, வாழக்கூடாது அல்லவா? அதனால் நிச்சயமாக உங்கள் உடலை அற்புதமாக பார்த்து கொள்ளுங்கள். உணவு முறையில் முறைப்படுத்தி சாப்பிடுங்கள். எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடுங்க. ஆகாரத்தை சரியாக வச்சுக்கோங்க, அளவோடு சாப்பிடுங்க, நல்ல உணவுகளை எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும். உங்கள் உடல் காயகல்பமாகவே மாறும். டெய்லி ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடிச்சு பாருங்கள், உங்கள் உடல் காயகல்பமாக மாறுவதற்கு மிகப்பெரிய சக்தி உருவாகும். அதனால் எப்போதும் நம் உடம்பை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது மிக மிக நல்லது. நன்றி, வணக்கம்.